தேவ தூதர்களுக்கு மனிதன் தீர்ப்பு வழங்குவானா? பவுல் உடைக்கும் மாபெரும் ரகசியம். நீங்கள் தான் அந்த நீதிபதியா? பிசாசுகளை நியாயம் தீர்க்க போகும் மனிதர்கள். 1 கொரிந்தியர் 6 சொல்லும் அதிர்ச்சி. மனித மூளையை உலுக்கும் பைபிள் உண்மை. ஜீசஸ் காலிங் டிவியின் வேதாகமத்தின் 1000 மறைக்கப்பட்ட மாபெரும் மர்ம முடிச்சுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தேவ தூதர்களை மனிதர்கள் நியாயம் தீர்ப்பார்கள். பவுல் சொல்லும் இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? நாம் எப்படி தீர்ப்பு வழங்க போகிறோம்? தேவ தூதர்கள் இந்த வார்த்தையை கேட்டவுடனே நம் கற்பனையில் என்ன தோன்றும்? வானத்தை முட்டும் பிரம்மாண்டமான உருவம், கண்களை கூசச் செய்யும் வெளிச்சம், ஒரு இரவில் 1,85,000 பேரை கொன்று குவிக்கும் அசாத்திய வல்லமை. மனிதர்களாகிய நாம் அவர்களை பார்த்தால் பயத்தில் முகங்குப்புற விழுந்து விடுவோம். பைபிளில் தேவ தூதர்களை பார்த்த எல்லா பரிசுத்தவான்களும் பயந்து நடுங்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் மனிதன் மண்ணால் உருவாக்கப்பட்டவன், தூதர்களோ ஆவியினாலும் அக்கினியினாலும் படைக்கப்பட்டவர்கள். பலத்தினாலும் வல்லமையினாலும் அவர்கள் நம்மை விட பல மடங்கு பெரியவர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் மனித அறிவை ஸ்தம்பிக்க வைக்கும் ஒரு மாபெரும் ஆவிக்குரிய வெடிகுண்டை வீசுகிறார். 1 கொரிந்தியர் 6:3, நாம் தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? என்னது? ஒரு சாதாரண மனிதன், பலவீனமான மாம்சத்தை உடைய மனிதன் அந்த மாபெரும் தேவ தூதர்களை நியாயம் தீர்ப்பானா? அவர்களை நீதிமன்றத்தில் கூண்டிலேற்றி அவர்களுக்கு தண்டனை வழங்குவானா? இது எப்படி சாத்தியம்? சிம்மாசனத்தில் அமர்ந்து நியாய தீர்ப்பு வழங்குவது தேவனுடைய வேலை அல்லவா? மனிதர்களுக்கு தேவன் அந்த மாபெரும் அதிகாரத்தை ஏன் கொடுக்க வேண்டும்? எந்த தேவதூதர்களை நாம் நியாயம் தீர்க்க போகிறோம்? இன்று எந்த ஒரு சொந்த கற்பனையும் இல்லாமல் 100% பைபிள் வசனங்களை மட்டுமே வைத்து உங்கள் ஆவிக்குரிய அதிகாரத்தை உங்களுக்கு உணர்த்த போகும் இந்த மாபெரும் ரகசியத்தை உடைக்க போகிறோம். பவுல் நாம் தேவ தூதர்களை நியாயம் தீர்ப்போம் என்று சொல்லும்போது அவர் கபிரியேலையோ மிகாவேலையோ அல்லது தேவனுடைய ஊழியம் செய்யும் நல்ல தேவ தூதர்களையோ குறிப்பிடவில்லை. நல்ல தேவ தூதர்கள் பாவமே செய்யவில்லை, அதனால் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அப்படி என்றால் நாம் யாருக்கு தீர்ப்பு வழங்க போகிறோம்? பைபிள் ஆணித்தனமாக சொல்லுகிறது, லூசிஃபர் பரலோகத்தில் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்தபோது அவனோடு சேர்ந்து 1/3 தேவ தூதர்களும் கலகம் செய்து கீழே தள்ளப்பட்டார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் பதவியை விட்டுவிட்டு பாவத்தில் விழுந்த அந்த விழுந்து போன தூதர்களைத்தான் நாம் நியாயம் தீர்க்க போகிறோம். இதை பற்றி யூதா 1:6 மிக தெளிவாக பதிவு செய்கிறது. தங்கள் அதிமேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். ஆம், ஒரு காலத்தில் பரலோகத்தில் தேவனுடைய சமூகத்தில் நின்றிருந்த இந்த பிரம்மாண்ட தூதர்கள் இன்று இருளில் நித்திய சங்கிலிகளால் கட்டப்பட்டு மாபெரும் நியாய தீர்ப்பு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாபெரும் நீதிமன்றத்தில் அவர்களுக்கு தண்டனை வாசிக்க போகும் நீதிபதிகள் வேறு யாருமல்ல, கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் தான். தேவன் ஏன் இந்த அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுக்கிறார்? இப்பொழுது உங்களுக்கு ஒரு மாபெரும் கேள்வி எழலாம். தேவனே அந்த தூதர்களை நியாயம் தீர்த்து நரகத்தில் தள்ளலாமே, ஏன் இந்த சாதாரண மனிதர்களை அந்த நீதிபதி சீட்டில் உட்கார வைக்க வேண்டும்? இங்கேதான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மாபெரும் ஆவிக்குரிய பழிவாங்கல் ஒளிந்திருக்கிறது. சாத்தானும் அவனுடைய தூதர்களும் எதனால் கீழே தள்ளப்பட்டார்கள்? பெருமை. நாங்கள் தேவனுக்கு சமமாக மாறுவோம் என்று அவர்கள் பெருமை அடித்தார்கள். அவர்கள் தங்கள் மகா பெரிய அறிவாளிகளாகவும் பிரம்மாண்டமானவர்களாகவும் நினைத்தார்கள். சாத்தானின் அந்த பெருமையை உடைப்பதற்கு தேவன் என்ன செய்தார் தெரியுமா? பிரம்மாண்டமான ஆவிக்குரிய தூதர்களுக்கு பதிலாக வெறும் தூசியான மண்ணான களிமண்ணான மனிதனை உருவாக்கினார். சாத்தான் மனிதனை பார்த்து சிரித்தான். இந்த களிமண்ணால் என்ன செய்துவிட முடியும் என்று மனிதனை பாவத்தை தள்ளி ஏமாற்றினான். ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? தன் சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த மாமிச மனித உருவத்தில் அனுப்பி மனிதனுக்கு தன் இரத்தத்தை சிந்தி மனிதனை பாவத்திலிருந்து மீட்டார். அது மட்டுமல்ல, எபேசியர் 2:6 மீட்கப்பட்ட அந்த மண்ணான மனிதனை தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். இப்போது சாத்தானின் நிலைமை பாருங்கள். எந்த களிமண்ணை பார்த்து அவன் ஏளனம் செய்தானோ, எந்த மனிதனை பலவீனமானவன் என்று நினைத்தானோ, அதே மனிதனை தேவன் தன் சிம்மாசனத்தில் கிறிஸ்துவோடு அமர வைத்து அந்த பெருமையடைத்த தூதர்களுக்கு தீர்ப்பு வழங்கும் நீதிபதியாக மாற்றிவிட்டார். அதுதான் சாத்தானுக்கு தேவன் கொடுக்கும் மாபெரும் சம்மட்டி அடி. அப்படி என்றால் நாம் எப்படி அந்த தூதர்களுக்கு தீர்ப்பு வழங்குவோம்? உலகத்தின் முடிவில் அது எப்போது நடக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பூமியில் 1000 வருடம் அரசாளுவார் என்று பைபிள் சொல்லுகிறது. அந்த நேரத்தில் இயேசு தனியாக ஆளமாட்டார். வெளிப்படுத்தின விசேஷம்
20:4 சிங்காசனங்களை கண்டேன், அவைகளில் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. யார் அந்த சிங்காசனங்களில் அமர்ந்திருப்பது? கிறிஸ்துவுக்காக தங்கள் ஜீவனை கொடுத்த ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் தான். நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இணை சுதந்திரவாளியாக இந்த உலகத்தையும் அந்த விழுந்து போன தூதர்களையும் நியாயம் தீர்க்க போகிறோம். ஒரு மாபெரும் நீதிமன்றம் கற்பனை செய்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து பிரதான நீதிபதியாக வீற்றிருப்பார். அவருக்கு பக்கத்தில் உள்ள சிங்காசனங்களில் நீங்களும் அமர்ந்திருப்பீர்கள். பூமியில் வாழ்ந்தபோது எந்த பிசாசுகள் உங்களை வியாதியால் தாக்கினவோ, எந்த பிசாசுகள் உங்கள் குடும்பத்தை உடைக்க நினைத்தனவோ, எந்த பொல்லாத ஆவிகள் உங்கள் கண்ணீர் விட வைத்தனவோ, அதே பொல்லாத தூதர்கள் அங்கே சங்கிலிகளால் கட்டப்பட்டு உங்கள் முன்னால் கூண்டில் நிறுத்தப்படுவார்கள். அன்று அவர்களை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்து இவர்கள் நித்திய அக்கினி கடலுக்கு பாத்திரவான்கள் என்று உங்களின் மாபெரும் தீர்ப்பை வழங்குவீர்கள். அந்த தீர்ப்பின்படி அவர்கள் என்றென்றைக்குமாக நரகத்தில் தள்ளப்படுவார்கள். பவுல் இந்த மாபெரும் இரகசியத்தை 1 கொரிந்தியர் 6 ஏன் எழுதுகிறார் தெரியுமா? கொரிந்து சபையில் இருந்த கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தவுடனேயே உலக நீதிமன்றங்களுக்கு சென்று ஒருவருக்கொருவர் வழக்காடி கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்துதான் பவுல் கோபமாக கேட்கிறார், அட பைத்தியக்காரர்களே, நாளைக்கு மாபெரும் தேவதூதர்களையே நியாயம் தீர்க்க போகும் நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் இந்த சாதாரண உலக பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியாத அளவுக்கு அவ்வளவு அறிவில்லாதவர்களா? கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மாபெரும் மதிப்பையும் அதிகாரத்தையும் தயவு செய்து குறைத்து மதிப்பிடாதீர்கள். இன்று ஒருவேளை நீங்கள் பலவீனராக இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், உலகத்தின் கண்களுக்கு ஒன்றுமே இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் பிசாசுகளை நியாயம் தீர்க்க போகும் மாபெரும் நீதிபதிகளாக தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். இனிமேல் எந்த பிசாசை கொண்டும் எந்த சூனியத்தை கொண்டும் பயப்படாதீர்கள். உங்கள் காலடியில் என்றோ மிதிக்கப்பட்ட அந்த பிசாசுகளுக்கு நீங்கள் நாளை நியாய தீர்ப்பு வழங்கப் போகிறீர்கள். இதுதான் 100% பைபிள் சொல்லும் மனிதனின் அசைக்க முடியாத ஆவிக்குரிய அதிகாரம். தேவதூதர்களை மனிதர்கள் நியாயம் தீர்ப்பார்கள் என்ற அந்த பதபதைக்கும் ரகசியத்தை உடைத்தோம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதை போல உங்கள் தூக்கத்தை கெடுக்கும் இன்னொரு அதிபயங்கரமான மர்மம் ஒளிந்திருக்கிறது. பரலோகம் என்பது எப்பொழுதும் கோடிக்கணக்கான தூதர்கள் ஆராதனையினாலும் ஆரவாரத்தினாலும் சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் ஒரு பிரம்மாண்டமான இடம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரத்தில் 7ஆம் முத்திரையை இயேசு உடைக்கும் போது அந்த மாபெரும் பரலோகத்தில் சரியாக 1/2 மணி நேரம் ஒரு மகா பெரிய அமைதி உண்டானது என்று பைபிள் சொல்லுகிறது. ஊசி விழுந்தால் கேட்கும் அளவுக்கு பரலோகத்தில் ஏன் இந்த 1/2 மணி நேர நிசப்தம்? தேவனுடைய சிம்மாசனமே உறைந்து போகும் அளவுக்கு அங்கே என்ன அதிபயங்கரமான காரியம் நடக்கப் போகிறது? அந்த 30 நிமிடங்களுக்கு பின்னால் பூமிக்கு வரப்போகும் அந்த மாபெரும் அழிவு என்ன? அடுத்த வீடியோவில் பரலோகத்தில் உண்டான அந்த 1/2 மணி நேர அமைதிக்கும் பதபதைக்கும் ரகசியத்தை 100% வசன ஆதாரங்களோடு உடைக்கப் போகிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். தொடர்ந்து காத்திருங்கள். மகாராஜனும் மகாதேவனுமாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். மாரநாதா, இயேசுவே வாரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.